ஹாய் ஆல். எக்ஸாம் கிட்ட வந்துடுச்சு. எக்ஸாமில் பாஸ் ஆகணும். பட் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் தள்ளி தள்ளி போடுறீங்களா? படிக்கணும்னு தான் தோணுது, ஆனால் படிக்க முடியலையா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. இதில் சொல்ல போகிற சில டிப்ஸ் கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்பரேஷனை உடனே ஸ்டார்ட் பண்ண வைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மாதிரி தான் நானும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி பிளான் தான். நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணதா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஸ்டடி பிளான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க அவங்களுக்கான ஸ்டடி பிளானை அவங்களே மேக் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன படிக்க போகிறோம், எப்படி போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறோன்னு அவங்களே வந்து ஒரு ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டடி பிளான் கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டடி பிளான் இது வரைக்கும் க்ரியேட் பண்ணாதவங்க ஸ்டடி பிளானை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்லே 7 டேஸ்க்கு ஒரு தடவை ஸ்டடி பிளான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் சோர்ஸ் தாங்க. நம்ம என்ன தான் வந்து ஸ்டடி பிளான் கையில் வச்சுருந்தாலுமே சரி, நம்மளுக்கு படிக்க தேவையான புக்ஸ் எல்லாம் நம்ம கையில் ஹார்ட் காப்பியாக இல்லாமல் சாஃப்ட் காப்பியாக பிடிஎஃபாக வச்சுருந்தீங்க அப்படின்னா, மொபைல் எடுக்கணும் இல்லை லேப்டாப் எடுக்கணும், அதில் இருக்க பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி படிக்கணும், தலை வலிக்கும் கண்ணு வலிக்கும் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு ரீசன் சொல்லியே நம்ம படிக்கிறத தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். ஸோ வந்து லேசினஸ் இல்லாமல் நம்ம என்ன படிக்க போகிறோமோ அதுக்கு தேவையான புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஓல்டு புக்ஸ் கடையிலையோ இல்லை நியூ புக் ஷாப்லேயோ வாங்கிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா பிரிண்ட் போட்டுக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் டபுள் செட் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் போட்டு நம்மளுக்கு படிக்க தேவையான புக்ஸை கையில் வச்சுக்கிறது நம்ம ப்ரிப்பரேஷனை உடனே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் எந்த அகாடமியோட ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ படிக்கிற மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். யாரெல்லாம் வந்து செகண்ட் ஹேண்டில் புக்ஸ் வாங்கி படிச்சுட்ருக்கீங்களோ அவங்களாம் வந்து வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ப்ரிப்ரேஷன். நம்ம நாளைக்கு என்ன படிக்க போகிறோமோ அதுக்கான புக்ஸ் தேவையான புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ உங்கள் ஸ்டடி பிளேஸில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அதை பார்க்கும்போதே உங்களுக்கு படிக்கணும்னு தோணும். ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இப்போ நீங்கள் படிக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கா, இல்லை நிறைய டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நீங்கள் எதுக்காக இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்றத திங்க் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் ஆகிறதால உங்கள் லைஃப் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் ஆக போகுது அப்படின்ற விஷயத்தையும் இமேஜின் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ஒருவேளை நீங்கள் சப்போஸ் இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா யார் உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே உங்களை எப்படி ஹர்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் திங்க் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் திங்க் பண்ண பிறகு ஒரு 5லேருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. 5, 4, 3, 2, 1. நீங்கள் 5லேருந்து 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே 1 முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கோலை அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுமே வந்து இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் நம்ம முடித்ததுமே வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு பிரேக் எடுக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டினியூவாக படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு சப்ஜெக்ட் முடித்ததுமே ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. அது கண்டிப்பாக வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை கன்சிஸ்டன்ஸாக கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு வீக்குக்கான ஸ்டடி பிளானை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. ரிவார்டு அப்படின்றது ஒரு வீக்குக்கான ஸ்டடி பிளான் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை நீங்கள் சாப்பிட்லாம். அதாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா ஆகட்டும், கேக் சாப்பிட்றதா ஆகட்டும், இல்லை ஒரு பிரியாணி சாப்பிட்றதா ஆகட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச கேம் விளையாடுறதா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் அவுட்டிங் போகிறதா இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கும் போது அடுத்த வீக்குக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹாப்பியாகவும் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி அடுத்த வீக்குக்கான ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு இது வந்து உங்களுக்கு கீ மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறேன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? என்ன அப்படின்னா, நம்ம எப்பயுமே படிக்கும்போது நம்ம டைமை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும், டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எல்லா சப்ஜெக்ட்டையும் ஒரே நேரத்தில் முடிக்காமல் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமை ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கும்போது நம்ம ஈஸியாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். அடுத்தது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெடியூஸ் பர்டன். அதாவது நம்ம ஒரு நாளைக்கான ஷெடியூலை நம்ம முடிக்கல அப்படின்னா அடுத்த நாளுக்கான ஷெடியூல் கூட இது போய் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், நெக்ஸ்ட் டே ஷெடியூலில் வந்து இன்னும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க ஸ்டடி பிளானை விட இன்னும் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட ஸ்டடி பிளான் வந்து ரொம்ப பேர்டன் ஆகும்போது நம்மளுக்கு படிக்கணும் அப்படின்ற தாட்டே வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் படிக்கிற போர்ஷனை அன்னன்னைக்கான ஷெடியூலை அன்னன்னைக்கே முடித்தோம் அப்படின்னா பேர்டன் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த வீக் வந்து நம்ம ஷெடியூலை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சில டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி தான் நானும் என்னோட ப்ரிப்பரேஷனை கன்சிஸ்டன்சியாக கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் ப்ரிப்பரேஷனை ஃபயராக கொண்டு போங்க. இந்த 2025 குரூப் 4 எக்ஸாமை நம்ம கிராக் பண்ணி ஒரு போஸ்டிங் வாங்கலாம். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.